அனைவருக்கும் வணக்கம். அரசு முறை பயணமாக தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் டெல்லி போயிருந்தாரு. 2 நாள் டெல்லியிலே தங்கியிருந்து இந்திய பிரதமர், இந்திய ஜனாதிபதி, துணை ஜனாதிபதி, இந்தியாவுடைய நிதித்துறை அமைச்சர், உள்துறை அமைச்சர், இந்திய எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர் வீட்டில் விருந்துன்னு சொல்லி பல்வேறு திட்டங்களை போட்டு போன தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் இந்திய பிரதமர் மோடி அவர்களையும் நிதித்துறை அமைச்சர் நிர்மலா சீதாராமனை மட்டும் சந்தித்துடைய பின்னணி என்ன? ஏன் மற்றவங்களை சந்திக்க அவங்க மறுத்துட்டாங்களா, இவர் மறுத்துட்டாரா? 2 நாள் பயணம் ஏன் 1 நாள் பயணமா மாறிச்சு அப்படிங்கறதான் இந்த காணொலியில நம்ம தெளிவா பார்க்க போறோம். நீதி வழங்கும் போது அண்ணன், தம்பி, சொந்தம், பந்தம், பணக்கார, ஏழை எதையுமே பார்க்க கூடாதுடா. நியாயத்தை மட்டும் தான் சொல்லணும். தமிழக முதலமைச்சராக விஜய் அவர்கள் பதவியேற்ற பிறகு முதல் முறையாக முதலமைச்சராக டெல்லி போறாரு. ஏற்கனவே சிபிஐ விசாரணைக்கு 2 முறை கரூர் விவகாரத்தில் டெல்லி போயிருந்தாரு. இப்போ முதலமைச்சராக டெல்லி போறாரு. அப்போ இந்த பயணத்தில் அவர் இந்தியாவுடைய பிரதமர் மோடி அவர்கள், உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள், நிதி அமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள், அதே போல இந்திய ஜனாதிபதி அவர்கள், இந்தியாவுடைய துணை ஜனாதிபதி கோயம்புத்தூரை சார்ந்த சிபி ராதாகிருஷ்ணன் அவர்கள் இவங்கெல்லாம் சந்திக்க போறாரு. அதெல்லாம் தாண்டி எதிர்க்கட்சி தலைவர் ராகுல் காந்தி அவர்களை அவருடைய இல்லத்திலே சென்று ஒரு அறுசுவை விருந்தோடு சந்திக்க போறாரு அப்படின்னு செய்திகள் வந்துச்சு. மோடியை சந்திக்க போறாரு. ஏற்கனவே 2013 பார்த்தவர். அப்போ முதல்ல பார்த்தாரு, இப்போ முதல்வனா பார்க்கறாரு அப்படின்னு சொல்லி எல்லாரும் போட்டிருந்தாங்க. சரியா ஒரு 4:30 மணிக்கு மோடி அவர்களை சந்திப்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் விஜய் அவர்கள் போறாரு. இது ஒரு அரசு முறை பயணம், இது ஒரு மரபு. ஏற்கனவே ஸ்டாலின் அவர்கள், ஜெயலலிதா அவர்கள் எல்லாருமே இந்திய பிரதமர் யார் இருந்தாலும் போய் சந்திப்பாங்க. தமிழ்நாட்டுக்கான நிதியை கேட்பாங்க, கோரிக்கைகளை வைப்பாங்க, தொழில் சம்பந்தமா பேசுவாங்க. அதே போலவே இவர் பல்வேறு கோரிக்கைகளை வேண்ட கோப்புகளை தூக்கி கொண்டு கோட் சூட்டை போட்டுக்கொண்டு உள்ள போறாரு. 4:30க்கு உள்ள போறாரு. எல்லாரும் காத்திருக்காங்க. பரபரப்பான மீட்டிங்காக இருக்கும். ஏன்னா முக்கியமான கோப்புகளோட போயிருக்காரு. ரொம்ப டிஸ்கஷன் நிறைய இருக்கும். ஏன்னா மேகதாது பிரச்சனை இருக்குது ஒரு பக்கம், இன்னொரு பக்கம் தமிழ்நாடுடைய பொருளாதார நெருக்கடி இருக்குது, அப்புறம் இந்த ஸ்ரீபள்ளி திட்டங்கள் இருக்குது, இப்படி இப்போ பிஎம்சி திட்டங்கள் இருக்குது, இப்படி பல்வேறு திட்டங்கள் பேச வேண்டியிருக்கும். மும்மொழி கொள்கை வள பிரச்சனை இருக்குது, அது இருக்குது. தமிழ்தாய் வாழ்த்து 3வது பாடுதா முதல்ல பாடுதாங்கிற சிக்கல் இருக்குது. இதான் டீப்பாக பேசணும், ப்ரீஃபாக பேசணும், ஒரு லாங் டைமாக எடுத்துக்குவாங்க, நிறைய நேரம் எடுத்துக்குவாங்க அப்படின்னு சொல்லி எல்லாரும் காத்துட்டு இருக்காங்க. உள்ளே போய் முதலமைச்சர் போகிறாரு. போயிட்டு 4:30 உள்ளே போனவர் 4:33 திரும்பி வந்துடுறாரு. எனக்கு 3 நிமிஷம் தானே அப்படின்னாங்க. அப்புறம் பார்த்தா செய்திகள் வந்துச்சு 10 நிமிடம் பேசினாருங்க, 10 நிமிடம் பேசியிருக்காங்க அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏங்க ஏற்கனவே தமிழ்நாடு அமைச்சர்கள்லாம் முதலமைச்சர்லாம் போகும்போது 1/2 மணி நேரம் 1 மணி நேரம் பேசியிருக்காங்க. இவருக்கு 10 நிமிடம் தான் ஒதுக்கியிருக்காரு விஜய்க்கு அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. அப்புறம் தான் தெரிஞ்சுது, மக்கள்கிட்டயே அவர் 10 நிமிஷம் பேசி முதலமைச்சர் ஆகிட்டாரியா, பிரதமர்கிட்ட போய் 10 நிமிஷம் பேசலாம்னு சொல்லி கிண்டல் பண்ணிட்டு இருக்கீங்க. அப்போ இந்த ஆதந்தமிழ் மாதேஷ் போன்றவங்க இதை ட்விட்டாவே போட்டிருந்தாங்க. மக்கள் சந்திப்பிலே 10 நிமிஷம் பேசி ஆட்சியப்படுத்திட்டாரு. அவர் 10 நிமிஷம் பேசினானே, 1 நிமிஷம் பேசினானே, இதெல்லாம் ஒரு பிரச்சனையா அப்படின்னு முரட்டு முட்டா கொடுத்துக்கிட்டு இருக்க. 10 நிமிடம் பேசினார் விஜய் பிரதமர்கிட்ட அப்படிங்கிறதும் பொய், அது உண்மை இல்லை. அவர் பேசினது 3 நிமிஷம். சரி 3 நிமிஷம் தான் உண்மையிலே பேசினாரா அப்படின்னு விசாரிச்சு பார்த்தா, உள்ள போயிட்டு அவர் வெளியே வந்தார்ல அந்த டைமிங் தான் 3 நிமிஷம். உள்ளுக்குள்ள இருந்த நேரம், அதாவது விஜய் அவர்கள் பிரதமருடைய அலுவலகத்துக்கு போறாரு, இறங்கி உள்ள போறாரு, பிரதமர் இருந்த அறைக்கு அந்த ஒரு ஹாலுக்கு போறாரு. அந்த ஹாலில் விஜய் அவர்களும் பிரதமரும் ஒன்றாக இருந்த நேரம், ஒன்றாக சந்தித்து கொண்ட நேரம் 1 நிமிடம் 19 நொடிகள். ஃபாஸ்ட் மாயல அது மாதிரி ஃபாஸ்ட் அண்ட் ஃபியூரியஸ் மாதிரி 1 நிமிடம் 19 நொடிகளில் அவர் என்னென்ன பேசணுமோ பேசியிருக்காப்புல. எனக்கு தெரிஞ்சு ரோபோ கூட இவ்வளோ வேகமாக பேசியிருக்க வாய்ப்பு இல்லை. மேகதாது பிரச்சனை இருக்குது, அவர் தமிழ் தாய் வாழ்த்து பிரச்சனை, அப்புறம் பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டுக்கு நிதி கொடுக்கணும், பிஎம்சி திட்டம், இவ்வளோ ஃபாஸ்ட்டாக பேசினா கூட பேசியிருக்க முடியாது. இதை விட ஃபாஸ்ட்டாக 2x வைப்பாங்கல்ல இந்த பொதுவாக யூடியூப்ல, இன்ஸ்டாகிராமில் 2x ஸ்பீடில் 3x ஸ்பீடில் பேசினா கூட 1 நிமிடம் 19 நொடிகள் தமிழ்நாட்டுடைய ஒட்டுமொத்த பிரச்சனையும் பேசி தீர்க்க முடியாது. அப்படி பேசினா மட்டும்தான் அந்த ஸ்பீடில் பேசியிருக்க முடியும். அப்போ இந்த 1 நிமிடம் 19 நொடிகளில் என்ன பேசினாங்கன்னு பார்த்தா, அந்த 19 நொடிகள் பூங்கொத்து கொடுக்க அவர் எடுத்து அங்கே வைக்க, ஷால்வை போட அவர் எடுத்து அதை அங்கே வைக்க, கோப்புகள் கொடுக்க வைக்க, இதுக்கு ஒரு 19 நொடிகள் ஆயிருக்கு. நீங்கள் கணக்கு பண்ணிக்கோங்க. இந்த 1 நிமிடத்தில் சிட் டவுன், ஓகே, உட்கார்றாரு, 10 செகண்டு 50 செகண்ட் இருக்கா, 2 பேரும் மாறி மாறி பார்த்துக்கிறாங்க, 2 ஃபோட்டோஸ் வருவாங்க, ஃபோட்டோ எடுக்கிறாங்க. இதில் 20 செகண்டு காலி ஆகுது, மீதி 30 செகண்டு. அவர் அங்கேருந்து ஆஃபீஸர், தமிழ்நாட்டு ஆஃபீஸரை பிஎம் பார்க்குறாரு. யார்? மோடி பார்க்குறாரு. ஓகே சார், ஓகே, முடிஞ்சு. இவ்வளோ தான் நடந்திருக்கு. ஒரு மௌன உரையாடல் நடந்து எதுவுமே நீ நல்லா இருக்கியா, சாப்பிட்டீங்களா, எப்படி இருக்கு, அதுக்கெல்லாம் வேலையே இல்லை.
மொத்தமாகவே 1 நிமிடம் 19 நொடிகள் சந்தித்த ஒரே ஒரு முதலமைச்சர் அப்படிங்கிற பெயரை தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் எடுத்திருக்காங்க. எதனால பிரதமர் பேசல அப்படிங்கிறதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய அரசியல் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. வெளியே வந்துறாரு, அடுத்து உள்துறை அமைச்சரை பார்க்க போறோம்னு சொல்லி ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் கேட்டாங்க. ஏன்னா இது ஒன்று சும்மா நம்ம போயிட்டு இறங்கிட்டு அமித்ஷா பார்க்கணும்னு சொல்ல முடியும். ஏற்கனவே அப்பாயின்மெண்ட் ஃபிக்ஸ் செய்யப்பட்டுச்சு. ஃபிக்ஸ் செய்யப்பட்ட அப்பாயின்மெண்ட்டை அமித்ஷா கேன்சல் பண்றாரு. அமித்ஷா வந்து அரசு முறை பயணமாக அவர் வந்து குஜராத் போயிட்டாருங்க, அதனால தாங்க பார்க்கல, இல்லைன்னா எங்க தளபதியை பார்க்காம இருப்பாங்களா அப்படின்னு இங்க உருட்டலாம். ஆனா நேற்று 3 மாநில முதலமைச்சர்களை உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர் பார்த்திருக்காரு. 3 முதலமைச்சர் சந்தித்த உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்களை சந்திக்க மறுத்து, இது தமிழ்நாட்டுக்கு அவமானமா இருந்திருந்தாலும் ஏன் சந்திக்க மறுத்தாரு? முறையான திட்டமிடல் இல்லையா, இல்ல முறையான அனுமதி பெறவில்லையா அப்படிங்கிற கேள்வி இப்போது எழுந்திருக்கிறது. அப்ப இவரை சந்திக்க மறுத்துறாங்க. உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்திக்க மறுக்கிறாரு. இந்தியாவுடைய பிரதமர் மோடி அவர்கள் 1 நிமிடம் தான் பேசுறாரு, பேசுவதற்கு எதுவுமே இல்லை அப்படிங்கிற மாதிரி அமைதியாக உட்கார்ந்துறாரு. திருப்பி நிர்மலா சீதாராமன் பார்க்குறாங்க. உள்துறை அமைச்சர் அமித்ஷா சந்திக்க மறுத்த உடனே முதல்ல ஜனாதிபதியும் துணை ஜனாதிபதியும் சந்திப்பதாக திட்டம். ஏன்னா துணை ஜனாதிபதி மட்டுமே பார்க்க முடியாது, சரி அவரையும் சேர்த்து பார்த்துருவோம். ஏன்னா டெல்லிக்கும் தமிழ்நாட்டுக்குமான இப்போதைக்கு இணைப்பு பாலமாக இருப்பவர் சிபி ராதாகிருஷ்ணன் தான். ஏன்னா தமிழ் தெரிந்த ஒரு துணை ஜனாதிபதி, அதனால எதுவாக இருந்தாலும் அவர் பேசுகிறாரு. அப்போ துணை ஜனாதிபதி பார்க்க முன்னாடி ஜனாதிபதி பார்த்துட்டு இவரை பார்க்காத ஒரு மரபுங்கிறதுனால 2க்கும் திட்டமிட்டிருக்காங்க. 2மே ரத்து. 2 நாள் பயணம் 1 நாள் பயணமாக மாறி இன்னைக்கு காலையில் ஒரு சில மத்திய அலுவலகத்தில் பண்ணக்கூடிய சில அதிகாரிகளை சந்திச்சுட்டு மட்டும் காலை 8:30 மணிக்கு பார்த்துக்காரு, 10 மணிக்கு திருப்பி கிளம்பிட்டார். கிளம்பும்போது டெல்லியினுடைய தமிழ் பத்திரிகையாளர்கள், டெல்லி பத்திரிகை CNN, டைம்ஸ் நவ், டைம்ஸ் ஆஃப் இந்தியா, அப்புறம் வந்து தமிழ்நாட்டுடைய ஊடகங்கள், தமிழ்நாட்டை சார்ந்த டெல்லி ஊடகவியலாளர்கள் எல்லாம் நிற்கிறாங்க. டெல்லிக்கு யார் போனாலும் தமிழ்நாடு இல்லத்திலிருந்து வெளியே வருகிற பொழுது என்ன நடந்துச்சு அப்படிங்கிறத பிரீஃபாக இல்லாமல் ஒரு ஷார்ட்டாக பேசுவாங்க. அதாவது இந்த கோப்புகளை கொடுத்தோம், இந்த கோரிக்கையில் வச்சிருக்கிறோம், நிதி கேட்டிருக்கிறோம், மேகதாது பிரச்சனை, இல்லை தமிழ் தாய் வாழ்த்தா, இல்லை வந்து ஆனைமங்கலம் செப்பேடுகளை வந்து மத்திய அரசு மீட்டு கொண்டு வந்திருக்கு, அதுக்கு நன்றி தெரிவிக்க வந்தேன், இப்படி எதையாவது ஒன்று பேசுவார் அப்படின்னு சொல்லி காத்திருக்காங்க. பத்திரிகையாளர் வந்து சார் தமிழ் பத்திரிகையாளர் நிற்கிறாங்க, சார் கொடுங்க சார் அப்படின்றாங்க. சார் டோன்ட் பிரேக் தி லெகசி சார், சார் 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 எதுக்கு சார், சார் சிஎம் ஜெயலலிதா வந்தாலே கொடுப்பாங்க சார் அப்படின்னு இது பண்ணுறாங்க. எவ்வளவு கூப்பாடு போட்டாலும் அப்படின்ட்டு கையை காட்டிட்டு காரில் ஏறி சேட்டர்பேட்டை நோக்கி கிளம்பிட்டார் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள். அப்போ பிரதமர் மோடி அவர்கள்ட்ட என்ன பேசினாரு, என்ன கோரிக்கை வச்சாரு, எந்தெந்த கோரிக்கைகளுக்கு அவர் என்ன ரியாக்ட் பண்ணாரு, ஏன் இவ்வளவு ஷார்ட் டைம்ல பார்த்தாங்க, இந்த 1 நிமிடம் 19 நொடி தான் பார்த்தாங்களா, இல்லை அதுக்கப்புறம் ஏதாவது சந்திப்புகள் நடந்துச்சா, உள்ள என்னதான் உண்மையில் நடந்துச்சு அப்படிங்கிறத யார் சொல்லணும்? பார்த்த தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் தான் சொல்லணும். தமிழ்நாட்டில் தேர்தலுக்கு முன்னாடி பத்திரிகையாளர் சந்திக்கலை. பத்திரிகையாளர் சந்திப்பதற்கு பல காரணங்கள் இருந்திருக்கலாம். ஏன்னா பத்திரிகையில் வந்து 1க்கு 2 போடுறாங்க. ஏற்கனவே அவர் சொல்லியிருந்தார், ஒரு 10 ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு ஒரு சம்பவம் நடந்துச்சு, ஒரு துரதிருஷ்டமான சம்பவம், நான் ஒன்று பேச ஊடகங்கள் வேற திரிச்சு போட்டாங்க, அதுலேருந்து நான் ஊடகங்களை சந்திப்பேன். தமிழ்நாட்டு ஊடகங்கள் அப்படி தான் இருக்குது, மாற்று கருத்து இல்லை, விலை போன ஊடகங்களாக இருக்குது. ஆனால் டெல்லியினுடைய ஊடகங்களும் அப்படி இருக்கிறதா? நீங்கள் அந்த ஊடகத்தில் நீங்கள் கேள்விக்கே பதில் சொல்ல தேவையில்லை, நீங்கள் நினைச்சதை பேசிட்டு வந்திருக்கலாம்ல. பத்திரிகையாளர் வந்து கேள்வியே கிடையாதுங்க, நான் இதுக்காக வந்தேன், வந்து இதை பார்த்தேன், செப்பேடு குறித்து பேசினேன், தமிழ் தாய் வாழ்த்து குறித்து பேசினேன், இல்லை தமிழர்களுடைய உரிமை குறித்து பேசினேன், மாநில சுயாட்சி குறித்து பேசினேன், இல்லை ஃபண்டு கேட்டேன், இல்லை மேகதாது குறித்து பேசினேன், என்ன அப்படி இதெல்லாம் அவருக்கு அந்த பட்டியலிருந்து தான் சொல்கிறாங்க கோப்பில். அதை தமிழக முதலமைச்சர் சொல்லணும், சொல்லலை. சொல்லாமல் வண்டியில் ஏறி வந்துகிட்டே இருந்தார். தமிழ்நாட்டிலிருந்து போய் டெல்லியில் பத்திரிகையாளர் சந்திக்காத முதல் முதலமைச்சருங்கிற பேரையும் நம்ம தளபதி தான் பெற்றிருக்காரு. மேடம் ஜெயலலிதா வந்ததுல யாருமே பிரஸ் மீட் பண்ணாம போனதில்லை சார். டோன்ட் பிரேக் தட் லெகசி சார். சார் why are you not meeting with Rahul Gandhi சார்? why are you not meeting with Rahul Gandhi? நடந்தது இப்படி இருக்க நம்ம விர்ச்சுவல் வாரியர்ஸ் வழக்கம் போல உட்கார்ந்து சமூக வலைதளங்கள்ல உருட்டிக்கிட்டு இருக்காங்க. அண்ணன் நடிச்ச படம் கில்லி, அதிர்ந்தது டெல்லி, மோடிட்ட போய் பேசின பேச்சில் மோடி மிரண்டார் அப்படின்னு மீன் போட்டுருந்தாங்க. ஒரு டோரு, அந்த டோரில் வந்து ஒரு கோடாரியோட விஜய் நிற்கிறாப்புல, தட்டுனா உள்ளே வந்து சிஎம் எழுதியிருக்கு, உள்ள ஸ்டாலின்லாம் வந்து அடிச்சு போட்டு வச்சிருக்காங்க. இந்த பக்கம் பார்த்தா பிரைம் மினிஸ்டர்னு ஒரு டோரு, அந்த டோரை திறந்தா மோடி எட்டி பார்க்குறாரு. மோடியை வந்து ஒரு கோடாரியாலோட வெட்டுற மாதிரி இவர் நிற்கிறாப்புல. அதாவது இங்கே சிஎம் பதவி அடைஞ்சாச்சு, அடுத்து பிரைம் மினிஸ்டரா, மோடியை வந்து கதறோட போயிருக்காப்புல, மோடி அவரை பார்த்து மிரண்டு போயிருக்காரு, இந்தியா முழுக்க தாவேக்கா வளரப்போகுது அப்படி இப்படின்னு எழுதிட்டு இருக்காங்க.
உள்ளே போய் பேசுனது 1 நிமிடம் 19 நொடி. அதில் என்ன பேசியிருப்பார்? வடிவேல் ஒரு படத்தில் உன்னை எதிர்த்து பேசுனா கழுத்தறுத்து கடலில் போட்டுருவேன்னு தெரியும் என் தெய்வமே கடவுளே. நீ ஏதோ பாசிச பாஜகன்னு சொன்னியாமே, பாசக்கார பாஜகன்னு சொன்ன தெய்வமே, அது உன் காதில் பாசிசம்னு விழுந்துருச்சு. தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து பிஜேபிக்கு ரோலே இல்லை அப்படின்னு சொன்னியாமே, உங்களுக்கு வந்தீங்கன்னா சிக்கன் ரோல் வாங்கி கொடுப்பேன்னு சொன்ன தெய்வமே என் கடவுளே. உன்னை எதிர்த்து பேசுனா ஐடி ரைடு விட்டு என் ஆதை வச்சு நான் தூக்கிட்டு போயிடுவேன்னு தெரியும் என் தெய்வமே. பேசுவனா ஏதோ செப்டம்பர் 27க்கு முன்னாடி வரைக்கும் பிஜேபி பாசிசம் சொல்லிட்டு அதுக்கப்புறம் ஏன் பேசலை? பேசியிருந்த ஜிபியை வச்சு உள்ளே தள்ளிட்டு பண்ணி தெரியாதா என் தெய்வமே என் கடவுளே? இதுக்கு மேலே ஒரு கேள்வி கேட்டால் விழுந்துருவேன் என் தெய்வமே கடவுளே அப்படின்னு அங்கே பேசிவிட்டு இங்கே வந்து பாசிசம்டா பிஜேபியை எடுத்து பேசிட்டு வந்துட்டாரா, அதெல்லாம் வேற மாதிரிடான்னு உருட்டிக்கிட்டு இருக்காங்க. எப்படியே இன்னைக்கு கையால் ஆக்ஷனை காட்டி நம்ம பசங்களை பூரா பேரையும் கவர்த்திட்டோம். மோடியாவது ஒரு நிமிஷம் பார்த்துருக்காப்புல, உள்துறை அமைச்சர் அமித்ஷா அதுவும் பார்க்கல. கூப்பிட்டு கேட்டதுக்கு அநேகமாக நம்ம தாய் கிளை படத்தில் வர்ற மாதிரி நான் இப்போ கொஞ்சம் லிட்டில் பிசிஸாக இருக்கிறேன், குஜராத்துக்கு போயிட்டு இருக்கிறேன், நீங்கள் எதுவாக இருந்தாலும் நாளைக்கு மறுநாள் பேசுங்க நல்வரவு அப்படின்ட்டு அவர் போயிருப்பார்னு நினைக்கிறேன். அதெல்லாம் அவரை பார்த்துக்க மறுத்துக்காரு. சிபி ராதாகிருஷ்ணன் அமித்ஷாவே பார்க்கலையா, நம்ம பார்த்தா ரொம்ப தப்பாக போயிடும் சொல்லி அவரும் பார்க்க மறுத்திருக்காரு. இப்படி டெல்லி பயணம் மொத்தமாக சொதப்பி தமிழ்நாடு திரும்புகிறார் தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள். ஒரு பக்கம் தமிழக முதலமைச்சர் வந்து டெல்லிக்கு போய் அவர் வந்து தொழில் முதலீடு கொடுத்து பேசினாங்க, அப்புறம் நிதி கேட்டாங்க அப்படின்னு அவர் அந்த பக்கம் போய்கிட்டு இருக்க, இந்த பக்கம் சைலண்டே இல்லாமல் அமைச்சர்கள் ரீல்ஸ் மோகத்தில், அதாவது இந்த அளவுக்கு ரீல்ஸ் போட்டு எனக்கு தெரிஞ்சு உலகத்திலே மினிஸ்டர் கிடையாது. இந்த பாஸ்ங்கிற பாஸ்கரன் படத்தில் ஆரியாவோட தங்கச்சி ஒன்று இருக்கும், அது வந்து வீடியோ ஜாக்கியாக வரணுங்கிறது அதோடைய ஆசை. அதனால எப்போ பேசினாலுமே இந்த படத்தில் அஜித்குமார் வந்து அந்த படத்தில் நடிப்பார் நினைக்கிறேன், நம்ம பார்த்தீங்கன்னா அண்ணா உங்களுக்கு எப்படி நடக்கணும் அப்படின்னு இப்படி தலையை ஆட்டி பேசிகிட்டு இருப்பாங்க. நீங்கள் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா இந்த ரியல் எஸ்டேட் ப்ரொமோஸ்ட் நம்ம இப்போ எங்கே வந்திருக்கோம்னா தாம்பரத்துக்கு பக்கத்தில் விழுப்புரத்துக்கு வந்திருக்கோம். விழுப்புரத்தில் ஜன்னலை திறந்தா குழுக்குள்ளு காற்று இருக்கும், இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா தரையில் பார்த்தீங்கன்னா தண்ணி இருக்கும், மேலே பார்த்தீங்கன்னா வானம் இருக்கும். அண்ணாந்து பார்த்தா வனம், மேலே பார்த்தா பூமி, அங்கே பார்த்தா காடு, நெஞ்சுக்கில்லே காடு அப்படிங்கிற மாதிரி விளம்பரம் பண்ணிட்டு இருப்பாங்க. அப்புறம் இந்த அமித்ஷா வந்து அர்ச்சனா கோல்டு இந்த மாதிரி விளம்பரங்கள்லாம் பண்ணக்கூடிய பெண்கள் வந்து டிவியில் உட்காந்து தலையை ஆட்டி பேசிகிட்டு இருப்பாங்க. அதை பார்த்து பழகின தமிழ்நாட்டு மக்களுக்கு முறையாக ஒரு தொழில்துறை அமைச்சர் ஐ எம் கீர்த்தனா, ஐ எம் இண்டஸ்ட்ரி டெவலப்மெண்ட் நியூ மினிஸ்டர், ஐ எம் சிஎம். என்னம்மா இது? Let's be honest. Nobody wants a government that takes forever. Files, approvals, delays, and waiting. Honorable Chief Minister C. Joseph Vijay sir mandated me to fix that. Hello, I am Keerthana. I am the new Minister for Industries, Commerce and Investment Promotions for Tamil Nadu. I assure you our government is building for fast speed execution. Here is our promises. 21-day clearances, single window approval, the direct escalation system that reached to me and the Honorable Chief Minister. Fast-track industrial zone across the state. While the world debates the future, we will work towards building it here. AI Ministry and AI City, drone corridor, EV manufacturing, green hydrogen and space economy. Development spread across the entire state, not just 1 or 2 districts. Honorable Chief Minister Vijay sir's vision is building enabling environment for the next generation of Tamil Nadu. So let's just get started. Let's invest in Tamil Nadu. Hi, I am Keerthana. I am new Minister for Industries, Commerce and Investment Promotions for Tamil Nadu. Here is our promises. என்ன அந்த ஒரு ஊர்வசி ஒரு படத்தில் திஸ் இஸ் பொட்டேட்டோ திஸ் பொட்டேட்டோ அப்படிவாங்க, இது பொட்டேட்டோ இல்லாமல் டொயோட்டோ காரா அப்படின்னு சொல்லி சந்தானம் கேட்பாரு. அது மாதிரி ஒரு தொழில்துறை அமைச்சர் உட்கார்ந்துட்டு ரீல்ஸ் போட்டுருக்காங்க. இந்த ரீல்ஸோட நோக்கம் என்ன தெரியுமில்ல? உலகம் முழுமைக்கு இருக்கக்கூடிய அந்நிய முதலாளிகளை வந்து கார்ப்பரேட் முதலாளிகளை ஈர்த்து கொண்டு வந்து தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கு அழைக்கிறாங்களாமா. அதுக்கு தான் அக்கா வந்து தங்கச்சி வந்து கோட் சூட்லாம் போட்டுக்கிட்டு, அது உடைங்கிறது அவருடைய உரிமை. அவங்க கோட் சூட் போடலாம், பிளேசர் போடலாம், சேரீ கட்டலாம், என்ன வேணாலும் போடலாம். உடை ஒருத்தருடைய உரிமை, அதில் மாற்றுக்கிறதே கிடையாது. அந்த உடையில் நமக்கு எந்த மாற்றம் இல்லை. ஆனால் இப்படி ரீல்ஸ் போட்டால் இன்வெஸ்டர்லாம் வருவாங்கன்னு உங்களுக்கு யாருமா சொன்னது? இன்வெஸ்டரை அழைக்கிற முறை, அதுவும் எல்கேஜிபிள் ரைம்ஸ் பாடும்ல,
ஜானி ஜானி எஸ் பாப்பா, ஈட்டிங் சுகர் நோ பாப்பா, டெல்லிங் லைஸ் நோ பாப்பா, ஓப்பன் யுவர் மவுத் அப்படிங்கிற மாதிரி எனக்கு மெட்ரிகுலேஷன் ஸ்கூலில் படித்து வளர்ந்துருக்கும் போல இருக்குது. அந்த ஸ்கூலில் வந்து இந்த ஆண்டு விழாவில் ஸ்கூல் ஆனுவல் டேல உட்காந்து ரைம் சொல்கிறதுக்கு முதல்ல இந்த பொண்ணை தான் அனுப்புவாங்க போல இருக்குது. அப்படி சொல்லியே பழக்கப்பட்டு வந்ததுனால இப்படி ஆட்டி ஆட்டி அப்படி இப்படி அப்படி பேசுதுங்க. பெரிய மியூசிக் டைரக்டர் கையை ஆட்டாம பேச மாட்டாரு. இல்லை இன்வெஸ்டர்ஸ் மீட்டுக்கு அழைக்கிறீங்களா இல்லை இன்ஸ்டாகிராம் மீட்டுக்கு அழைக்கிறீங்களா? அவங்கள இன்ஸ்டாகிராம் இன்ஃப்ளூயன்சர்லாம் வீடியோ போட்டு அப்படி இருக்கும். அதாவது அவர் பையன் கூட சொல்லுவான், டிவிக்கே பற்றி பேசாத, அது இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் அப்படிமா. அது மாதிரி ஒரு இன்ஃப்ளூயன்சர் மார்க்கெட்டிங் இருப்பனால இந்த அம்மாவே ஒரு இன்ஃப்ளூயன்சர் தான். யார் இந்த கீர்த்தனா இருக்காங்க இல்லையா, தொழில்துறை அமைச்சர். தமிழ்நாட்டுக்கு வந்த சாபத்தை பாருங்க, கேட பாருங்க. இவங்க தொழில்துறை அமைச்சர். தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா இன்ஸ்டாகிராமில் உட்காந்து ரீல்ஸ் போட்டு இன்வெஸ்டரை கூப்பிடுறாங்க. எந்த இன்வெஸ்டரை கூப்பிடுறீங்க? இந்த ரீல்ஸை பார்த்து என்ன இன்வெஸ்டர் வருவாங்க? இதுக்கு சிரிப்பதற்கு இல்லைங்க, இது எவ்வளோ பெரிய சீரியஸான விஷயம். தமிழ்நாட்டில் தொழில் தொடங்குவதற்கு ஒரு கான்க்ளேவ், நீங்கள் வந்து ஒரு இன்வெஸ்டர் கான்க்ளேவ் நடத்தலாம். நீங்கள் வந்து இங்கேருந்து அமெரிக்காவுக்கு போங்க, இல்லை இங்கேருந்து எங்கேயோ போங்க, இல்லை தமிழ்நாட்டில் நடத்துங்க. முதல்ல தமிழ்நாட்டிற்குரிய தமிழ் முதலாளிகளை, தமிழ்நாட்டுடைய தமிழ் இன்வெஸ்டரை அழைச்சி பேசுனீங்களா? திருப்பூர் முதலாளிகளை, கோயம்புத்தூர் முதலாளிகளை, மதுரையில் கூடிய முதலாளிகளை, சென்னையில் கூடிய முதலாளிகளை அழைத்து அவங்களை சந்தித்து தமிழ்நாட்டில் இன்னும் இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட்டுக்கு என்ன பண்ணணும், திருப்பூரில் கூடிய பணி நிறுவனங்களை மேம்படுத்த என்ன பண்ணணும், கோயம்புத்தூரில் கூடிய இண்டஸ்ட்ரீஸ் டெவலப்மெண்ட் என்ன பண்ணணும், அதில் அரசும் அந்த தனியார் முதலாளியும் சேர்ந்து எப்படி நம்ம டெவலப் பண்ணலாம் அப்படிங்கிறதுக்கு பேசாமல் இந்த ரீல்ஸை பார்த்துட்டு அமெரிக்க நிறுவனங்கள், ஐரோப்பிய நிறுவனங்கள், சீன நிறுவனங்கள் எல்லாம் வந்துருமா இந்த இதை பார்த்துட்டு. இதை பார்த்தா ஏதோ ஆடு கொடுத்துருக்காங்க போல இருக்கு, யாரையோ துணை நடிகை வச்சு ஆடு கொடுத்துருக்காங்கன்னு நினைப்பாங்க. இதை பார்க்கும்போதே வந்து ஒரு ஆடில் வந்து ஒரு சாதாரண ஒரு 1000 ரூபா 2000 ரூபாய் கொடுத்து ஒரு பொண்ணை நடிக்க வச்சா எப்படி நடிக்குமோ அது மாதிரி வந்து தொழில்துறை அமைச்சர் நடிச்சிட்டு இருக்காங்க. இதை விட பெரிய ஒரு இந்த வீடியோ பார்த்துட்டு கீழே அவங்கெல்லாம் என்னமோ தொழில் நிறுவனங்களுடைய ஆண்டர்பிரினர்ஸ் மாதிரி, இவனுக்கு தான் தமிழ்நாட்டுடைய இண்டஸ்ட்ரீஸை டெவலப் பண்ண மாதிரி சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை கூட சொல்லியிருக்காங்க. நீங்கள் வந்து அவங்க உடையை கிண்டல் பண்ணலாம், அவங்க உடல் மொழியை கிண்டல் பண்ணலாம், அவங்களுடைய உச்சரிப்பை கிண்டல் பண்ணலாம். அதுலேயும் தப்பாக இங்கிலீஷ் படித்து வச்சிருக்கு. ஹியர் இஸ் அவர் ப்ராமிசஸா. ப்ராமிஸ் அப்படிங்கிறது ப்ராமிசஸ் அப்படின்னு வந்துட்டா அது ப்ளூரல், ப்ராமிஸுங்கிறது தான் சிங்குலர். ஹியர் இஸ் அவர் ப்ராமிஸ் அப்படின்னா சரி, ஹியர் இஸ் அவர் ப்ராமிசஸ். அப்போ ஹியர் ஆர் அவர் ப்ராமிசஸ் தான் வரணும். அதுவே தெரில, ஜிபியில் போட்டு எடுத்துக்கும் போல இருக்குது. ஜிபியில் போட்டு தான் ஒழுங்காக கிடச்சிருக்கும். எந்த ஜிபியில் போட்டுச்சது நிர்மல் குமார்ட்ட கேட்டு பேசியிருக்கும் போல. அது தப்பாக பேசினா கூட பரவாயில்ல, சரி ஆங்கிலம் தப்பாக இருக்குது, இல்லை வந்து உடல் மொழி தப்பாக இருக்குது, உச்சரிப்பு தப்பாகனா விட்டுறலாம். அது என்ன பெரிய குடும்பம்னா சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை முதல் முறையாக தாவேக அரசு கொண்டு வந்திருக்குன்னு ஒரு அப்பட்டமாக திருப்பியும் ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க. இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம், ஒற்றை சாளர முறை 2017 நவம்பர்லேயே அன்றைய அதிமுக அரசு, எடப்பாடி பழனிசாமி தலைமையிலான அரசு இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டம் கொண்டு வராங்க. ஒன்றும் இல்லை, சிங்கிள் விண்டோ சிஸ்டம்னா ஒரு நிறுவனம் தொடங்க போகிறாங்க தமிழ்நாட்டில் அப்படின்னா இந்த மின்சார வாரிய அனுமதிக்கு தனியாக, அப்புறம் வந்து சுற்றுச்சூழல் தனியாக அனுமதிக்கு தனியாக, அப்புறம் தீயணைப்புத்துறை அனுமதிக்கு தனியாக, அப்படி தனித்தனியாக அலுவலகத்துக்கு போய் ஏறி இறங்கி கமிஷனை கொடுத்து அனுமதி வாங்கணும். இந்த சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தில் ஒரு நிறுவனம் தொடங்கணும்னா மொத்த அப்ளிகேஷனையும் ஒரே ஒரு ஆப் மூலியமாக, ஒரு வெப்சைட் மூலியமாக கொடுத்தா போதும் எல்லா அனுமதி, கிட்டத்தட்ட 11 துறைகளுக்கான அனுமதியை அந்த வெப்சைட் மூலமா பெற முடியும். அதுக்கு தமிழ்நாடு அரசு 2017 இருந்த தமிழ்நாடு அரசு ஒரு இணையதளத்தை தொடங்கினாங்க. www.ecbusiness.dn.gov.in அப்படிங்கிற ஒரு இணைய பக்கம் 2017 இருந்து செயல்படுது. நாம் மகிழ்ச்சி 2016 செயல்பாட்டு வரைவிலேயே இந்த மாதிரி சிங்கிள் விண்டோ சிஸ்டம், அதாவது ஒற்றை சாளர முறையில் உங்களுக்கு நிறுவனங்களுக்கான அனுமதி கிடைக்கப்படும் அப்படிங்கிறத சொல்லியிருந்தாங்க. மத்திய அரசும் NSWS நேஷனல் சிங்கிள் விண்டோ சிஸ்டம் அப்படிங்கிற ஒரு முறையை வச்சிருக்காங்க. இது பல மாநிலங்கள் இருக்கு, இந்தியாவில் இருக்கு, தமிழ்நாட்டிலும் செயல்பாட்டில் இருக்கு. இதைத்தான் தொழில்துறை அமைச்சர் கீர்த்தனா சிங்கிள் விண்டோ சிஸ்டத்துக்கு இப்படி கையை காட்டினாங்க இல்லையா. அப்படி சிங்கிள் விண்டோ சிஸ்டம் ஏற்கனவே செயல்பாட்டில் இருக்கு. செயல்பாட்டில் இருக்கிறதே செயல்பாட்டில் வைக்கிறது தானே தாவேக அரசு. இப்போ நீங்க வந்து அதாவது சிங்கிள் விண்டோ சிஸ்டம் செயல்பாட்டில் இருக்கக்கூடிய சிங்கிள் விண்டோ சிஸ்டத்தை தாவேக அரசு செயல்படுத்தியது. ஜெயிக்கிறதுக்கு முன்னாடி தான் ரீல்ஸா போட்டீங்க, ரீல்ஸா போட்டு ஜெயிச்சிட்டீங்கல்ல. ஜெயிச்ச பிறகும் எதுக்கு யார் ரீல்ஸ் போடுறீங்க? அதான் ஜெயிச்சிட்டீங்கல்ல, வெற்றி பெற்றாச்சு, ஆட்சி அதிகாரத்தை உட்காந்தாச்சு, அமைச்சராகவும் ஆயாச்சு. திண்ணையில கிடந்தவனுக்கு திடுக்குன்னு அதிர்ச்சி அடிச்ச மாதிரி, என்ன நீ எல்லாம் மேனேஜரா? வடிவேலி சாக்காவப்பில் நீ எல்லாம் ஒரு மேனேஜரா? மேனேஜர் மூஞ்சி கொண்ட இல்லையா அப்படிங்கிற மாதிரி யார் யாரோ அமைச்சர் ஆயிட்டீங்க. சரி, அமைச்சரை பதவி என்ஜாய் பண்ணிட்டு போங்க, அந்த துறையை டெவலப் பண்ணுங்க.
டெவலப் பண்ணுறதை விட்டுட்டு உட்காந்து ஐ எம் கீர்த்தனம், ஐ எம் இண்டஸ்ட்ரியல் மினிஸ்டர். எதுக்கு இந்த விளம்பரம்? இந்த சினிமாக்காரங்க தான் விளம்பரம் பண்ணுறாங்கன்னா நீங்களுமா சினிமாக்காரனை தலைவனாக எடுத்துக்கிட்டு அப்புறம் விளம்பரம் தானே பண்ணுவீங்க. இன்ஸ்டாகிராமில் எந்நேரம் கூடியிருக்கிறது. அங்கே ஒருத்தர் வந்து கல்குவாரியை மூடியிருக்காரு. உண்மையிலே வரவேற்கத்தக்கது. அவர் 17 கல்குவாரி தென்காசியில், 22 கல்குவாரியை விருதுநகரில். கல்குவாரியை மூட போனால் கல்குவாரியை ட்ரோனை வச்சு இறக்கணும். இவர் ஆய்வு பண்ண போகிறத ட்ரோனை வச்சு அளந்துட்டு இருக்காங்க. ஒரு 25 கார் இதுக்கு ஒரு அமைச்சர் போறாரு ஆய்வு பண்ண. 25 கார் ஒரு ட்ரோன் ஷாட்டை எடுத்து அங்கே அவருக்கு ஃப்ரண்டில் லைட்டு, பேக்கில் லைட்டு, சைரன் வச்ச காரு, சரணை சுற்றி முழுக்க ரீல்ஸு. செய்கிற நல்லதை நீங்கள் செஞ்சீங்கன்னா மக்கள்கிட்ட அது தன்னால் செய்தியாக மாறும். ஆனால் தற்காலிகமாக மூடப்பட்ட கல்குவாரிக்கு என்னம்போ ஒட்டுமொத்த கனிம வள கொள்ளையும் நேத்தோடு நேத்தாக முடிஞ்ச மாதிரியும், இனிமேல் தமிழ்நாட்டில் கனிமவள கொள்ளையே இருப்பு இல்லாத போலவும், ஆற்றுமலை கொள்ளை முடிஞ்சிருச்சு, கனிமவள கொள்ளை முடிஞ்சிருச்சு, எல்லாம் முடிஞ்சிருச்சு, தமிழ்நாடே சொர்க்க பூமியாக ஒரு நாளில் மாறின மாதிரி ஒரு அளந்து அங்கே போய் அளந்து மூட சொல்லி உத்தரவிட்டிருக்காரு. ஏற்கனவே திமுக ஆட்சியிலையும் இப்படி மூட சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. அதிமுக ஆட்சியும் இது மாதிரி மூட சொல்லி உத்தரவிட்டிருக்காங்க. அந்த மூட சொல்லி விட்ட உத்தரவெல்லாம் என்ன ஆச்சு அப்படிங்கிறத கடந்த காலங்களில் பார்த்தோம். இப்போ இது புது தொடப்பம், அதனால நல்லா தொடக்குது. இது போக போக இது அப்படியே தொடக்குதா அப்படிங்கிறது தான் இப்போ இருக்கிற செய்தி. இன்னும் 3 மாதம் 6 மாதம் கழித்து இதே போல் கல்குவாரிகள் இது நிரந்தரமாக மூடப்படலை. நோட் த பாயிண்ட் மை லார்ட். தற்காலிகமாக மூடப்பட்டிருக்கு. தற்காலிகமாக ஏன் மூடணும்? தற்காலிகமாக மூடினா தானே அவன் வந்து பேசுவான். அவன் வந்து பேசிட்டு சார் கொஞ்சம் திறந்துக்கிறேன் சார், திறந்துக்கிறேன்னா கொஞ்சம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் திறக்கலாம். இங்கே ஒரு பக்கம் தற்காலிகமாக மூடப்பட்டதுக்கு ரீல்ஸ் விடுறாரு தமிழ்நாட்டுடைய கனிமவளத்துறை அமைச்சர். அவர் அதுக்கு மட்டுமா ரீல்ஸ் விடுறாரு? எங்கேயோ போய் ஒரு கடையில் போய் சாப்பிட்டுட்டு இருக்காப்புல, புரோட்டா சாப்பிட்டு இருக்கும்போது ஒரு குழந்தை வந்து கட்டி பிடிச்சி ஏதோ ஃபீல் பண்ணுது. உடனே வந்து பார்த்தீங்களா, இதுதான் எங்களுடைய அரசு, எங்களுடைய அமைச்சர்கள் எப்படி மக்களாக அந்யோன்யமாக இருக்காங்க, சாதாரண கடையில் சாப்பிட்றாங்க, சாமானிய மக்கள் வந்து கட்டி பிடிச்சி அவங்களுடைய உணர்வுகளை வெளிப்படுத்துகிறான்னு போடுறாங்க. சரி, எடுத்தீங்களே, டைமிங் முக்கியம் இல்லையா? ப்ராப்பர்ட்டி முக்கியம் இல்லையா? முதல்ல சாப்பிட்றாரு. முதல்ல அந்த வீடியோ கிளிப்லேயே அந்த குழந்தை கட்டி பிடிக்க போகும்போது புரோட்டா இருக்குது, பக்கத்தில் சால்னா இல்லை. அடுத்த ஒரு 10 செகண்டில் பார்த்தா சால்னா ஊற்றப்பட்டிருக்கு, இந்த பக்கம் சிக்கன் பீஸ் இருக்குது. அதாவது ஒரு டேக் முடிஞ்சு அடுத்த டேக்குக்கு ரெடி ஆகிறது கூட ஒரு ஃபஸ்ட் டேக் சரியாக வரல. செகண்ட் டேக்குள்ள தலைவன் என்ன பண்ணால் 2 புரோட்டா முக்கிய வாயில் போட்டான். பசி தாங்க முடியும். புரோட்டானே நம்ம எல்லாருக்குமே கூட தான் செய்யும். அவனுக்கு புரோட்டா பார்த்தோன்னே எச்சு உரிச்சு, எங்கேயா புரோட்டா, நீ வர வரைக்கும் உட்காந்துருப்பாங்க, ஊத்தியா சால்னாவை அப்படிங்கிற மாதிரி அடுத்த டேக்கு வரைக்கும் வெயிட் பண்ணாமல் புரோட்டா ஒரு சால்னாக்குள்ள முக்கிய அடிச்சிருக்காப்புல. அடிச்சு திருப்பி டேக்கு இதை கவனிக்காமல் விட்டாப்புல. டைமிங் மிஸ் ஆயிடுச்சு. எடுத்ததும் சரி தான், ஃபீல் பண்ணது எல்லாம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆர்ட் டைரக்டர் நல்லா ஒர்க் பண்ணியிருக்காரு. ஆனால் என்னென்னா இதில் மிஸ் பண்ணிட்டாங்க. இனிமேல் என்ன பண்ணுங்கன்னா கொஞ்சம் செட் ப்ராப்பர்ட்டியை கரெக்டாக செட் பண்ணி எடுங்க. டைமிங் ரொம்ப முக்கியம், கண்டினியூட்டி ரொம்ப முக்கியம். நீங்கள் கண்டினியூட்டி மிஸ் ஆகும்போது அந்த சால்னாவில் மாட்டிக்கிட்டீங்க பார்த்தீங்களா, சால்னாவில் விழுந்துட்டீங்க. சால்னால நீங்கள் விழுந்து சால்னா சாப்பிட்டீங்க, அந்த சால்னால நீங்கள் மாட்டிக்கிட்டீங்க. நம்ம போட்ட பிளான் எல்லாம் வீணாக போச்சு. இப்படி ஒரு விளம்பர வெறி பிடித்த அமைச்சர்கள் இதுவரைக்கும் தமிழ்நாட்டில் நான் பார்த்ததில்லை. எவ்வளவோ அமைச்சர்கள் வெறி பிடிச்சிருந்திருக்காங்க தமிழ்நாட்டில். வெறி பிடித்த விளம்பர வெறி, மீடியா ஓடியான்னு கூட மீடியா மோஃபியா இருந்த அமைச்சர்களை பார்த்துருக்கோம். ஆனால் இந்த அளவுக்கு விளம்பர வெறி பிடித்த அமைச்சர்களை பார்த்ததே கிடையாது. போயிட்டு தற்காலிகமாக ஒரு 50 கல்குவாரியை மூடிட்டு அதை எடுத்து ரீல்ஸாக கொடுத்து, முன்னாடி செல்ஃபோனோட போவாப்புல, இப்போ செய்தி சேனலோட போயிட்டு இருக்காப்புல. தொழில்துறையும் கனிமவளத்துறையும் ரீல்ஸ் மோகத்தில் இருக்குன்னா போக்குவரத்துறை அது ஒருபடி மேலே போயிடுச்சு. போக்குவரத்துறை அமைச்சர் நேற்று கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்துக்கு போயிருக்காரு. கிளாம்பாக்கம் பேருந்து நிலையத்தில் பேருந்துகள் சரியாக இல்லை. இரவு முழுக்க மக்கள் காத்திருக்கான். அவன் மக்கள்லாம் கொதிநிலை ஆகிட்டான். கொதிநிலையாகி இனியா பேருந்து சரியாக இல்லை அப்படின்னு அமைச்சரை கேள்விக்க, தம்பி நீ சாப்பிட்டு பேசுகிற, நான் சாப்பிடாமல் இருக்கேன். இதுக்கு இது பதில் இல்லையப்பா. நீ பஸ் வருமா வராதுன்னா நீ சாப்பிட்டு பேசுகிற, சாப்பிடாம பேசுகிற அப்படின்னா அப்படின்னு சொல்லி, செல்லம் நீ சாப்பிட்டு பேசுகிற செல்லம், நான் சாப்பிடாம பேசுகிறேன் செல்லம், நீ நல்லா சாப்பிட்டு பேசுகிற செல்லம், நான் பஸ் வராமல் காத்திருக்கியா செல்லம், நீ நல்லா சாப்பிட்டுருக்க செல்லம், நான் சாப்பிடாம இருக்கேன்னு சொல்லி தமிழ்நாடுடைய போக்குவரத்துறை அமைச்சர் பார்த்திபன் அவர்கள், அதாவது மன்னா இவன் ஆண்மையின் பெருமை பற்றி பேசி கொண்டிருக்கிறான் அப்படிங்கிற மாதிரி, நீ சாப்பிட்டு பேசுகிறானே சாப்பிடாம பேசுகிறானே, இப்போ பட்னியாக கிடந்தா பஸ் கொடுத்துருவீங்களா? இப்போ சாப்பிட்டவனுக்கு பஸ் கிடையாது அப்படின்னு ஏதாவது ரூல் இருக்கா? நீ நல்லா சாப்பிட்டீங்க உங்களுக்கு பஸ் வராது, நீங்கள் 3 நாளாக சாப்பிடாம இருக்கிறங்க, அப்போ உங்களுக்கு பஸ் தர்றேங்க அப்படின்னு ஏதாவது தமிழ்நாடு போக்குவரத்துல ஏதாவது ரூல் போட்டிருக்கீங்களா? இனிமேல் கிளாம்பாக்கத்துக்கு போகிற மக்களெல்லாம்
சாப்பிடாம போங்க. இப்போ சாப்பிடாம தான் நீங்கள் போயிருக்கீங்கன்னு எப்படி சொல்கிறது? ஏன்னா 15ஆம் தேதி முறுக்கு சுட்டதை 15ஆம் தேதி தான் முறுக்கு சுட்டீங்கன்னு என்ன ஆதாரம்னு கேட்பாங்க. நீங்கள் 3 நாள் பட்னியாக இருந்ததுக்கு என்ன ஆதாரம்? எங்க 3 நாளாக நாங்கள் பட்னியாக தான் இருந்தோம். என்னங்க ஆதாரம்? இப்போ எங்கள் எங்கள் வீட்டு வந்து பாத்ரூமை பாருங்க, ஃப்ரெஷ்ஷாக இருக்குது. நாங்கள் போகவே இல்லை. 3 நாளாக வந்து நாங்கள் போகலை, அதனால் நாங்கள் பட்னியாக இருக்கிறோம். எந்த பாத்ரூமுக்கு நாங்கள் போகலை அப்படின்னு நாங்கள் ஆதாரத்தோட போகிறதா? எப்படி எனக்கு புரியலையே. சாப்பிட்டுருந்தா பஸ்ஸில் ஏறலாம், சாப்பிடலாம் பஸ்ஸில் ஏறக்கூடாது. இனியா புதுசாக யோசிக்கிறீங்க. நீ நல்லா சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிட கூட இல்லை. நீ நல்லா சாப்பிட்டுருக்க, அதான் தம்பி நீ நல்லா சாப்பிட்டுருக்க, புரியுதா? நீ நல்லா சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிட கூட இல்லைங்கிற, ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ போ. நீ நல்லா சாப்பிட்டுருக்கங்கிற, புரியுதா? நீ நல்லா சாப்பிட்டுருக்க, நான் சாப்பிட கூட இல்லை, ப்ளீஸ். அதுலேயும் சொல்கிறாங்க அவர் சாப்பிட்ருக்காருன்னு இப்படி சொல்கிறாரு. என்ன அர்த்தம்? அந்த பையன் சரக்கில் இருந்தாங்க. சரக்கில் இருந்து அமைச்சர்கிட்ட சரக்குள்ள வந்துட்டு பேசினால தான் அமைச்சர் இப்படி சொன்னார். அவன் வந்து போதையில் இருக்கான். விற்கிறவன் யார்? அவன் போதையில் இருக்கான விற்கிறவன் யாரா? நீங்கள் தானே விற்கிறிய. அவன் போதையில் இருந்தானே சரிங்க. இப்போ அரசு பஸ்ஸில் பயணம் பண்ணி வந்து சரக்கு அடிக்காமல் வாங்க அப்படின்னு ஏதாவது ரூல் போட்டிருக்கலாம் தமிழ்நாடு அரசு? அரசு பற்றியில் பேருந்து பயணம் கிளாம்பாக்கத்துக்கு வரவங்களுக்கு வந்து சரக்கடிச்சு வந்தால் அமைச்சர் வந்து இப்படி தான் பேசுவார். சரக்கடிக்காமல் நல்லா கோயிலுக்கு கபாலீஸ்வரர் கோயிலுக்கு போய் நெத்தியில் பட்டையை போட்டுட்டு இங்கே ஒரு கொட்டையை போட்டுக்கிட்டு ஒரு துண்டை போட்டு வந்து ஐயா பேருந்து எப்போது வரும் ஐயா? ஐயா வாங்க ஐயா கமலாயுதம், பேருந்து சரியாக 11:30 வந்துடும் ஐயா. உங்களை போன்ற தெய்வமான்கள் பக்திமான்கள் தான் நாங்கள் தேடி. இப்படி பேசிட்டுப்பீங்களா? ஏன்னா குளிச்சு நல்லா கும்பிட்டு கொட்டைக்கட்டெல்லாம் போட்டு பட்டைக்கட்டெல்லாம் போட்டு தான் பஸ்ஸுக்கு வரணும், இல்லை குடிச்சிட்டு வரக்கூடாது அப்படிதான் ரூல் இருக்கா? குடிச்சிட்டு இருந்தால் பதில் சொல்ல மாட்டார், இப்போ சாப்பிட்ருந்தா பதில் சொல்ல மாட்டீங்க. இது என்ன எனக்கு ஒன்றும் புரியவே இல்லையே. புதுசாக சிஸ்டத்தை உருவாக்குறாங்க. அதாவது எந்த தப்பு செஞ்சாலும் அந்த தப்புக்கு முட்டு கொடுக்க ஒரு கூட்டம் தயாராச்சு. அங்கே என்னையா குழந்தை 9 வயசு குழந்தை வந்து இறந்துருக்கு, 24 மணி நேரம் கழிச்சா கண்டுபிடிச்சிருக்காங்க. உடனடியாக கண்டுபிடிச்சிருந்தா அந்த குற்றவாளியை கண்டுபிடிச்சிக்கலாமே, உடனடியாக அந்த பிள்ளையை தடுத்தலன்னு கேட்டால் அவங்க அம்மா குடிச்சிருந்துச்சு. அவங்க அம்மா குடிச்சிருக்கு, குடிக்கலை. அவங்க அம்மா என்னமும் பண்ணிட்டு போது அது என்ன குழந்தை செத்துருன்னு கேட்டால் அந்த அம்மா அந்த தாய் குடிச்சிட்டு போயிடுச்சு. எதுக்கு வந்து இப்போ அவங்க குடித்தாங்க அப்படின்னு உட்காந்துட்டு கேரக்டரை அசாசினேட் பண்ணுவது. அதாவது யார் கேள்வி கேட்டாலும் அந்த கேள்வி கேட்ட நபர்களுடைய கேரக்டரை அசாசினேட் பண்ணி அவர்களை இழிவுபடுத்தி அவர்களை கலங்கப்படுத்தி அவர்கள் இனிமேல் அரசை நோக்கி கேள்வி கேட்க முடியாத அளவுக்கு தள்ளுவதற்கு பெயர் என்ன? தூய சக்தி. சாட்டை எடுத்து நாட்டை திருத்து.